யாப் வெப் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்திரிகையாளர் தஞ்சி அமலன். ஒரு காலத்தில் இந்திய சினிமாவின் அடையாளம்னாக்கா அது பாலிவுட் தான். அதாவது ஹிந்தி படங்கள் தான் இந்திய சினிமாவின் அடையாளம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தென்னிந்திய சினிமா தான் இந்திய சினிமாவே பெரிய திரும்பி பார்க்குற மாதிரியான ஒரு அடையாளத்தை ஒரு அங்கீகாரத்தை தென்னிந்திய சினிமாக்கள் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக தமிழ் சினிமா, தெலுங்கு சினிமா. இந்த தமிழ் தெலுங்கு பொறுத்தவரையிலையும் இரண்டு டைரக்டர்கள் பாலிவுட்டை திரும்பி பார்க்க வச்சாங்க. குறிப்பாக இயக்குனர் சங்கரை சொல்லலாம், அடுத்ததாக இயக்குனர் ராஜமௌலி சொல்லலாம். தமிழ் திரையுலகளை பொறுத்தவரை சங்கருக்கு ஒரு பிரம்மாண்ட இயக்குனர் அப்படிங்கிற ஒரு அடையாளம், அங்கீகாரம் இருக்குது. அவருடைய ஆரம்பகால படத்திலேருந்தே, ஜென்டில்மேன் போன்ற படங்கள்லேருந்தே ஒரு பாடல் காட்சியாக இருக்கட்டும், அல்லது சண்டை காட்சியாக இருக்கட்டும், அல்லது ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஒரு சீக்வன்ஸியாக இருக்கட்டும், ஒரு பிரம்மாண்டத்தை காட்டி வியக்க வச்சார். அதன் பிறகு அவர் எடுத்த அடுத்தடுத்த படங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பேசப்படுற அளவுக்கு, ஏற்கனவே சொன்ன மாதிரி பாலிவுட் திரையுலகினர்கள் திரும்பி பார்க்குற மாதிரியான ஒரு அடையாளத்தை சங்கர் ஏற்படுத்தினார். தமிழ் சினிமா அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சியின் பாதை நோக்கி போக ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி நல்ல இயக்குனர்கள் இல்லையா, பாலச்சந்தர் இருந்தார், பாரதி ராஜா இருந்தார், மகேந்திரன் இருந்தார், பாலு மகேந்திரா இருந்தார், இப்படி நீங்கள் சொல்லலாம். ஆனால் தென்னிந்திய சினிமாவை பொறுத்தவரையும் இந்த தென்னிந்தியாவை விட்டு மற்ற வட மாநிலங்களில் ஒரு அடையாளமோ அங்கீகாரமோ இல்லாத ஒரு காலகட்டமாக அப்போது இருந்தது. ஆனால் இவர்களுடைய வருகைக்கு பிறகு பாலிவுட் சினிமாக்காரர்களை திரும்பி பார்க்கிற மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்டது. இங்குள்ள ஆர்டிஸ்ட், இங்குள்ள டெக்னீஷியன்கள் அங்கே போய் ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போக ஆரம்பிச்சது தென்னிந்திய சினிமா. இதில் சங்கர் 2010 பார்த்தீங்கன்னாக்கா எந்திரன் அப்படிங்கிற ஒரு படத்தை கொடுத்து அதில் ரஜினிகாந்த் ரோபாவா மிரட்டி எடுத்திருப்பாரு. இப்படியெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு பாலிவுட்காரங்களே மூக்கு மேல விரல் வச்சாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதே காலகட்டத்தில் ராஜமௌலி அதற்கு முன்பு சின்ன சின்ன படங்கள் எடுத்துட்டு இருந்தவர், ஒரு லோ பட்ஜெட் ஃபிலிம் அல்லது வித்தியாசமான ஒரு கதைக்கெல்லாம் எடுத்துட்டு இருந்தவர். மகதீரா அப்படிங்கிற ஒரு படம் 2009, அது 2011 மாவீரன்கிற பேர்ல தமிழ்லையும் வழி வந்தது. அந்த மகதீரா படத்துல அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ல அவர் கொடுத்த கதையும் அதை எடுத்த விதமும் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை புதிய அனுபவத்தை கொடுத்தது. அப்படித்தான் முதல்ல ராஜமௌலி ஒரு பிரம்மாண்ட இயக்குனர் அப்படின்னு ஒரு பெயர் வாங்க தொடங்குறார். ஆனால் அதற்கு முன்பே சங்கர் இங்க பிரம்மாண்ட இயக்குனர் அப்படிங்கிற பெயரை வாங்கிட்டாலும் ராஜமௌலி இந்த மகதீரா படம் மூலம் கவனிக்க வைக்கிறார். தொடர்ந்து ராஜமௌலி நான் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்து ஒரு ஈய வச்சு ஒரு சின்ன நாட்டு அதை வச்சு ஒரு கதை பண்ணி மிரட்ட முடியுமா அப்படின்னா அது ராஜமௌலியால முடியும் அப்படிங்கிறத நிரூபிச்சு காட்டினார் நான் படம் மூலியமா. அப்புறம் சங்கர் சில படங்கள் பண்ணாலும் அதன் பிறகு ராஜமௌலி சங்கரை தாண்டி அடுத்த அடியை எடுத்து வச்சார்னா சொல்ல முடியும். அது பாகுபலி படம். கண்டிப்பா அது தென்னிந்திய சினிமா மட்டும் இல்லை, இந்திய சினிமாவை ஒரு கலக்கி எடுத்துன்னு தான் சொல்ல முடியும். பாகுபலி படத்தை பார்க்காத ஆட்களே இல்லை. அதுல பாகம் 1, பாகம் 2ன்னு எல்லாமே ஒரு மிரட்டலா அமைஞ்சது. மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டரா இந்திய சினிமாவை புரட்டி போற மாதிரியான ஒரு வசூலை பாகுபலி பெற்றுச்சு. அதன் பிறகு தென்னிந்திய சினிமா இயக்குனருக்கு பிரம்மாண்டமா கொடுக்கணும், வித்தியாசமா கொடுக்கணுங்கிற ஆசை அதிகமாயிடுச்சு. அதுல ஒருத்தர் தான் மணிரத்னம். ஒரு லவ் சப்ஜெக்டை இப்படி எடுத்துக்கிட்டு இருந்தவர் முதல் முறையா ஒரு ஹிஸ்டாரிக்கல் பின்னணியில படத்தை பண்ண ஆரம்பிக்கிறார். அந்த படம் தான் பொன்னியின் செல்வனும் பாகம் 1, பாகம் 2ன்னு வெளிவந்தது. சக்கை போட்டதை நம்ம பார்த்துருக்கோம். இப்ப சங்கருக்கு ஒரு மிகப்பெரிய கேப்பு, ஒரு பின்தங்கிய நிலையில், பின்தங்கின்னு சொல்ல முடியாது, என்னவோ தெரியல, அவர் தொடர்ச்சியா ஒரு வெற்றிகரமான படத்தை கொடுக்கறதுலையோ அல்லது பிரம்மாண்ட படத்தை கொடுக்கறதுலையோ ஒரு கேப் விழுந்துருச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதன் பிறகு ஒரு கேப்புக்கு பிறகு சங்கர் இப்போ இந்தியன் 2, இந்தியன் 3 பண்ணி முடிச்சிருக்காரு. தெலுங்குல ராம் சரணை வச்சு கேம் சேஞ்சர் படத்தை முடிச்சிருக்காரு. இந்த 2 படங்களும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்திய திரையுலகில். குறிப்பா கமல் நடித்த இந்தியன் 2 எப்படா ரிலீஸ் ஆகும், எப்படா பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு ஆசையை ரசிகர்கள் மத்தியில் தூண்டி இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இப்படி தென்னிந்திய சினிமா, அதே மாதிரி
கன்னடத்தில் பார்த்தாக்கா கன்னடம் தான் தென்னிந்திய சினிமாவிலே ரொம்ப பின்தங்கி இருந்தது. சின்ன சின்ன படங்கள், சின்ன சின்ன கதைகள், அரைத்தமாகவே அரைச்சிக்கிட்டு மாதிரியான ஒரு கதைகளை பண்ணிக்கிட்டு இருந்த கன்னட சினிமா ஒரு கட்டத்தில் அது வேற மாதிரியான ஒரு பூதாகரமாக வெடிக்குது. குறிப்பாக சொல்ல போனால் கேஜிஎஃப் சொல்லலாம், அதுக்கப்புறம் காந்தாரா சொல்லலாம். இந்த படங்கள்லாம் அட அப்படின்னு கன்னட திரையுலகை வந்து திரும்பி பார்க்க வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். கன்னட திரையுலகமும் மிக பிரம்மாண்ட படங்களை வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கிட்டு கேரளாவில் பார்த்தீங்கன்னாக்கா மலையாள சினிமா வேற ஒரு லெவல். அது கதையில் ஆரம்பித்து எடுக்கிற விதத்தில் வரையும் வேற ஒரு ஹைட்டுக்கு போயிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். ஸோ இப்படி தென்னிந்திய சினிமா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இன்னைக்கு பாலிவுட்காரங்களே தமிழ் சினிமாவா, தெலுங்கு சினிமாவா, கன்னட சினிமாங்கிற அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு வளர்ச்சியை நம்ம வந்து அடைஞ்சிட்டு இருக்கிறது இந்த தென்னிந்திய சினிமா. இப்போ எல்லாருக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னாக்கா தமிழ், தெலுங்கு, கன்னட டைரக்டர் எல்லாமே ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் ஒரு படம் பண்ணால் நல்லா இருக்கும், ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்திருக்கு. அதே மாதிரி அதை பெரிய பொருட்செலவை தயாரிக்க நிறுவனங்கள் வந்து ரெடியாக இருக்குது. ஏன்னா இதுக்கு பெரிய வணிகம் இருக்குது. இப்போ பேன் இண்டியா படங்கிற பேரில் எல்லா மொழியிலையும் வந்து மொழி மாற்றம் செஞ்சு ஒரே நேரத்தில் வெளியிடலாம், அதற்கான பிஸ்னஸ் நிறையா இருக்குது அப்படின்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய தயாரிப்புகள், கார்பரேட் கம்பெனிகள், பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து இந்த பெரிய பட்ஜெட் படங்களை தயாரிக்க முன் வந்திருக்கு. அதனாலேயே இதை டார்கெட்டாக வச்சு டைரக்டர் வந்து ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதே மாதிரி பெரிய ஹீரோக்களும் ஹிஸ்டாரிக்கல் பின்னணியில் ஒரு படம் பண்ணிடலாமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படிதான் இப்போ சங்கர் அடுத்து வேள்பாரி படத்தை இயக்க போறாரு. அதில் வேள்பாரியா ரஜினிகாந்த் நடிக்க போறாருன்னு ஒரு தகவலை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் ரஜினிகாந்த் இல்லை அஜித் தான் நடிக்க போறாரு அப்படிங்கிற தகவல் இப்போ கசிஞ்சிட்டு இருக்கு. எது உண்மைன்னு காலப்போக்கில் தெரிய வரும். அபிஷியலா அவங்க அனௌன்ஸ் பண்றப்ப நம்மளுக்கு அது தெரிய வந்துடும். இப்போதைக்கு ரஜினி நடிக்கிறார், அஜித் நடிக்கிறார் வேள்பாரியா அப்படின்னு ஒரு தகவல் கசிஞ்சிட்டு இருக்கு. ஏற்கனவே இந்த படத்துல வந்து சூர்யா நடிக்கிற மாதிரி இருந்தது. அதன் பிறகு சிறுத்தை சிவா இயக்கத்துல ஒரு கங்குவான் ஒரு படத்துல சூர்யா நடிச்சு முடிச்சிருக்காரு. அதுவும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் 2000 வருஷத்துக்கு முன்பு நடந்த ஒரு கதையில சிறுத்தை சிவா அதை வந்து இயக்கி பிரமாதமா வந்திருக்கிறதாக சொல்லப்படுது. இதுவே வந்து ஒரு 200 கோடி ரூபாய் பட்ஜெட் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 10 மொழிகள்ல வெளியாக போகுது. இதுக்கிடையில இந்த தமிழ் சினிமா இயக்குநர்கள்ட்ட அந்த வரலாற்று பின்னணி கொண்ட ஹிஸ்டாரிக்கல் மூவி இயக்கணுங்கிற கிட்டத்தட்ட அது ஆசையா அல்ல வியாதியா அப்படி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அப்படி ஒரு காலகட்டத்தில் இப்போ அடுத்ததாக சுந்தர் சிங் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம் பண்ண போறாரு அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு. அதாவது அவர் அரண்மனை 4 இப்போ முடிச்சிருக்காரு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவர் சங்கமித்ரா அப்படிங்கிற 2017 சங்கமித்ரான்னு ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிமை எடுக்க போகிறதா பூஜையெல்லாம் நடந்து அதற்கான நடிகர்கள் தேர்வுலாம் நடந்து ஜெயம் ரவி, ஆர்யா, நயன்தாரா, ஸ்ருதிஹாசன், ஏஆர் ரஹ்மான் மியூசிக் இப்படி ஒரு நட்சத்திர டெக்னீஷியன் பட்டாளங்களே போட்டு எடுக்க போகிறதா வந்து ரெடியாகி அதற்காக கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய் வந்து அட்வான்ஸ் தொகையாக தேனாண்டால் ஃபிலிம்ஸ் முரளி கொடுத்துருந்தாரு. அந்த என்னமோ தெரியல, அந்த படம் அப்படியே வந்து ட்ராப் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் அரண்மனை 4 மிகப்பெரிய ஹிட் ஆனதுல அந்த படத்தை மீண்டும் அந்த கதையை தூசி தட்டி மீண்டும் எடுக்கிறதுக்கு சுந்தர் சி வந்து ரெடி ஆயிட்டாரு. ஆக இந்த சங்கமித்ரா மீண்டும் வரப்போகுது. ஏற்கனவே நடிக்கிற அந்த ஜெயம் ரவி, ஆர்யா, ஸ்ருதிஹாசன், நயன்தாரா, அப்புறம் ஹிந்தியிலேருந்து ஜாக்கி ஸ்ராப் இவங்கெல்லாம் நடிக்கிற மாதிரி இருந்தது. இப்போ மீண்டும் இந்த படத்தை இவர் எடுக்க போறாரு. யாரு நடிக்க போறாரு அப்படிங்கிற தகவல் இன்னும் வெளிவரல. டெக்னீஷியன் யாரு அப்படிங்கிறது முடிவாகல. ஆனால் அப்பயே வந்து 100 கோடி பட்ஜெட்ல இந்த படத்தை இயக்க போறதா சொல்லப்பட்டது. இப்ப நிறைய மாற்றங்கள் இருக்குது பட்ஜெட்ல. ஆக 100 கோடிக்கு மேலதான் அந்த படம் போகும். எத்தனை கோடி செலவாக போகுதுன்னு தெரியல. விரைவில் இதற்கான அறிவிப்பை சுந்தர் சி இந்த சங்கமித்ராவுடைய அறிவிப்பை வெளியிட தயாரா இருக்கிறாரு. அது எப்படி அந்த அறிவிப்பு வரப்போது, யார் யாரெல்லாம் நடிக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.